Hi TJs, welcome back to Tasty Junction. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா Prestigeோட 6.1 V3 இண்டக்ஷன் ஸ்டவ் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இது எப்படி வர்க் ஆகுது எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ வாங்க இப்போ இத அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்கும். And box le warranty card undu. So top layer பாத்தீங்கன்னா உங்களுக்கு ceramic plate கொடுத்திருக்காங்க and நடுவுல பாத்தீங்கன்னா Prestige branding பண்ணிருக்காங்க and அத சுத்தி ஒரு சர்க்கிள் கொடுத்திருப்பாங்க. அந்த சர்க்கிளோட சென்டர்ல தான் நம்ம வெசல்ஸ் வைக்க போறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து வெறும் கை வச்சு இதை தொடக்கூடாது சமைச்சு முடிச்சதுக்கப்புறம். அண்ட் கண்ட்ரோல் பேனலுக்கு வெசலை நீங்கள் கொண்டு வந்து டேரெக்டாக வைக்கக்கூடாது சூடாக இருக்கிறப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் பவரில் கனெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் பட்டன் யூஸ் பண்ணி தான் ஆன் பண்ணணும். இப்போ ஆன் பண்ணி வச்சு மெனு யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ வெசல்ஸ் எதுவும் வைக்காமல் பண்ணால் உங்களுக்கு வந்து எரர் காட்டும். ஸோ இந்த மாதிரி எரர் காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெசல்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இதோட சென்டரில் நீங்கள் வெசல் வைக்கணும். வச்சுட்டு மெனு கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு மெனு கிளிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக 1300 டிகிரி செல்சியஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ மெனு யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே இருக்க 6 மெனுவுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷர் குக்கர், அடுத்து வந்து கறி, அடுத்து வந்து சாட்சே, அடுத்து வந்து ஹீட் மில்க், அடுத்து வந்து இட்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை. ஸோ விசில் ஆர் ப்ரீசெட். ஸோ இதில் வந்து நீங்கள் விசில் ப்ரீசெட் ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ணி ஆஃப் ஆகிறதுக்கான ப்ரீசெட் இதுதான். ஸோ இப்போ இது வந்து 1 விசில் கவுண்ட்டில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 15 விசில் கவுண்ட் வரைக்கும் இது உங்களுக்கு போகும். ஸோ மேக்ஸிமம் 15 விசில் கவுண்ட் வரைக்கும் இதில் இருக்குது. அண்ட் தோசை ஆர் சப்பாத்தி நீங்கள் தவா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைமர். ஸோ நீங்கள் இந்த மெனு கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு டைமர் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக 10 மினிட்ஸில் இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 2 செகண்ட்ஸ் ஸ்லீப் பண்ணிங்கன்னா அது பிளிங்க் ஆகும். ஸோ பிளிங்க் ஆச்சுன்னா 10 மினிட்ஸ் தான் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து 10 மினிட்ஸ்க்கு டைமர் ஆன் ஆகிருக்கு. ஸோ டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். ஸோ ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கீப் ஆன் டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க ஸ்டாண்ட் பையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்க ஃபுட்டு வந்து சூடாகவே இருக்கும், ஆறி போகாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து மெனு யூஸ் பண்ணி திரும்ப நம்ம உள்ளே போகலாம். பாஸ்ன்ற பட்டன் எதுக்குன்னா நீங்கள் பால் எதுவும் பொங்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது. பாஸ்ன்ற பட்டன் யூஸ் பண்ணி அதை பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் இது வந்து ஆஃப் ஆகாது, பட் ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த பாஸ்ங்கிற பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பவர் கன்சம்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ P1 பவர் இங்கே 00 இருக்கும். ஸோ இங்கே வந்து 0.1 0.2 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணியிருக்கீங்க கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வால்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு கரண்ட் அதிகமாக வருது இல்லை கம்மியாக வருதுன்னா ஹை வால்டேஜ் லோ வால்டேஜ் ப்ரொடெக்ஷனோட வருங்க. ஸோ எரர் வந்து E0லேருந்து E9 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன எரர், அதை எப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் 16 வந்து உங்களுக்கு மேனுவல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் பாஸ் பண்ணி வச்சுறேன். ஸோ பேஜ் நம்பர் 16 உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் கொடுத்துருப்பாங்க. E0லேருந்து E9 வரைக்கும் என்னென்ன ரீசன்னால இந்த பீப் வருது அண்ட் இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், மாடல் நேம், பவர் வாட்ஸ், 1 இயர் வாரண்டியோட வந்துடும். இதை வாரண்டி கார்டு அண்ட் சைல்ட் லாக் ஆப்ஷன். ஸோ நீங்கள் இப்போ மேலே அடுப்பில் இண்டக்ஷனில் வச்சுட்டு நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க, குழந்தைங்க எதுவும் டச் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா இந்த ப்ளஸ் பட்டனையும் மைனஸ் பட்டனையும் ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிங்கன்னா சைல்ட் லாக் ஆப்ஷன் வந்து ஆன் ஆகிடும். ஸோ சைல்ட் லாக் ஆப்ஷன் ஆன் ஆயிடுச்சுன்னா உங்களால் எந்த கண்ட்ரோல்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எந்த ப்ரீசெட்டை கடைசியாக வச்சு சைல்ட் லாக் ஆன் பண்ணீங்களோ அதே ப்ரீசெட்டில் தான் வந்து இருக்கும் அன்டில் நீங்கள் ஆஃப் பண்ணுற வரைக்கும். அண்ட் இதில் கொடுத்துருக்க பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெதர் டச் பட்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் டச் பண்ணாலே போதும், பட்டன் மாதிரி ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் டச் மட்டும்தான். நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. அண்ட் இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 2200 வாட்ஸ். ஸோ நீங்கள் நார்மலாக மெனு யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப உங்களால் 2200 வரைக்கும் போக முடியும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.